இங்க மீனாவோட அப்பாவுமே எப்படியாவது இங்க செந்திலுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அதுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயத்தை ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க செந்தில் கிட்ட எந்த ஒரு பணமும் இல்ல, அவரு கையில காசு கூட இல்லாம தான் ரொம்பவே லோன்லயே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க மீனாவோட அப்பாவும் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் செந்திலுமே முயற்சி பண்ணி எப்படியாவது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம பக்காவா எழுதணும், சொல்லப்போனா அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு இங்க மீனாக்காகவும் மீனாவோட அப்பாக்காகவாவது நம்ம இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கிட்ட போன மீனாவுமே, என்னாச்சுங்க இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்ததுல நீங்கள் ரொம்பவே டல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் செந்திலுமே, இல்லை மீனா, உங்கள் அப்பா என் மேலே ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு, எப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நானும் கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்கினேன்னா அவருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும்ல, ஏன்னா அவருமே அதை தானே எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இங்கே செந்திலுமே ரொம்பவுமே சோகத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவுமே, இங்கே பாருங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் பண்ணுங்க, கம்பல்சரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு காட்டுங்க, அது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் அங்கே செந்தில மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் பாண்டியன் வீட்டில் இருக்க சுகன்யாவுமே எங்கள் பாண்டியன் வீட்டில் இருக்க பிடிக்காம ரொம்பவே கடுப்படிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பழனியை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி பழனியை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பழனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே நிம்மதியாக இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலே எப்படி நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம்? இங்கே சுகன்யா வேற நிறைய விஷயத்தை என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கா, எப்படி என்னால் அந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும்? வெளியில் போகணுன்றா, அங்கே போகணுன்றா, இப்போ இதுக்கெல்லாம் நான் பணத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சுகன்யாவுமே எப்படியாவது இன்னைக்கு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பழனியுமே எப்படியாவது கொஞ்சம் பாண்டியன்ட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட பழனியுமே கிடைக்க போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எப்பவும் போல பாண்டியன்ட்ட, அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனுமே, சரி இருடா, அதெல்லாம் பணம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணுன்ட்டு, அது நீ கொடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பழனியுமே, இல்லை மாமா இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே கோபத்தோட, முதல்ல நீ டெலிவரி கொடுத்துட்டு வா, மற்றது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பழனியுமே, சுகன்யா வர ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, நம்ம எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேகமாக போய் டெலிவரி கொடுத்துட்டு அவருமே இங்கே வராரு. வந்த உடனே இந்த பக்கம் கடையில் கூட்டமாக இருக்கு. அப்போ பழனியுமே, மாமா எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க மாமா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே இந்த விஷயத்த சொல்லாம இங்க பாண்டியன்ட்ட பணம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பாண்டியனுமே, டேய் கடையில கூட்டமா இருக்கிறா, கொஞ்சம் கூட்டம் குறையிற வரைக்கும் நில்லுடா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே அங்க கூட்டம் குறையிற வரைக்கும் நிக்க வைக்கிறாங்க. அப்ப நின்று இந்த பக்கம் பழனியுமே அங்க சரக்கெல்லாம் எல்லாருக்குமே போட்டுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் இங்க வீட்டுல இருக்க சுகன்யா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நம்ம இவ்வளவு நேரம் ரெடி ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் இன்னும் வராமே இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சும்மாவே அதுக்கு இதுக்குன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பழனி இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயத்த நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி வரட்டு, என்னதான் நடக்குது பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பழனியுமே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் இந்த பக்கம் பாண்டியன்ட்ட இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாண்டியனுமே, சரி ஒரு 1000 ரூபாய் எடுத்து தரேன் அப்படின்ற ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பழனியுமே, பரவாயில்ல நான் இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் கேட்கலாம்னு நினைச்சேன், மாமா எனக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவருமே வீட்டுக்கு வராரு. எங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்க சுகன்யாவை பார்த்துட்டு, சுகன்யா நம்ம கிளம்பலாமா, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சா தான் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு சுகன்யா ரொம்ப கோபத்தோட, ஆமா உங்களுக்கு என்னை விட எல்லா வேலையும் முக்கியம் தான், எனக்காக ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, எப்போ பார்த்தாலும் கடைன்னு கடையிலே சுத்திட்டு இருக்கீங்க, அப்ப எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பழனியுமே, எங்க பாரு சுகன்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வா போலாம் வா, நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க கரெக்டா எங்க பொருட்காட்சிக்கு தான் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க சுகன்யாவுமே எங்க விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அது வேணும் இது வேணும்னு சொல்லி பயங்கரமா அடாவடித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பழனியுமே இங்க சுகன்யாக்காக செலவு பண்ணியே கிட்டத்தட்ட 900 ரூபாய் பக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு பணம் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பழனியுமே, போதும் சுகன்யா இதுக்கு மேல நீ அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, இதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் நிறுத்திக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுகன்யாவுமே, எதுக்கு ஏன் என்னாச்சு உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் பழனியுமே, நான் 1000 ரூபாய் தான் மாமாட்ட வாங்கிட்டு வந்தேன், அந்த 1000 ரூபாய் இப்போ 900 ரூபாய் காலி ஆயிடுச்சு, வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. இதை கேட்டோன்னா சுகன்யாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அது பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம இந்த பக்கம் பழனியை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண, இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்துட்டு செலவு பண்றதை விட்டுட்டு உன் பாட்டில் உன் இஷ்டத்துக்கு இருக்க, சொல்லப்போனா 1000 ரூபாய் வச்சு எப்படி இந்த மாதிரி பொருட்காட்சி எப்படி என்னால் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும், வீட்டில் தான் என்னால் அடைச்சு போட்டு வீட்டுக்குள்ளே வச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, சொல்லப்போனா சமையல் செய் அதை செய் இதை செய் கூட்டு பெருக்கு தொடன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க, இப்படி வெளியில கொஞ்சம் நல்லா இருக்கலான்னு பார்த்தா இங்க பார்த்தாலும் உங்ககிட்ட கையில காசு இல்லை, உன்னெல்லாம் எதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணணும், எல்லாம் அந்த முத்துவேல் பண்ண வேலை, எங்க வீட்டில் பேசி பேசியே எங்களோட மனசை மாத்தி
மாத்திட்டாங்க. நானும் சரி ஓகே உனக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ என்ன மளிகை கடையில வேலை செஞ்சுக்கிட்டு பொட்டணம் அடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து 500 1000 கடன் வாங்கிக்கிட்டு 1000 ரூபாயை வச்சு நம்ம வெளியில போய் சுத்தி பார்க்க போறோமா ஜாலியா அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா ரொம்பவே வந்து பழனியை பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் என்ன பதிலுமே சொல்ல முடியல. அவரோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அவர் எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் இந்த அளவுக்கு அவர் மெனக்கெட்டதே கிடையாது. இப்ப தனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறப்போ அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு அதே நேரம் இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம கிட்ட சரியான விதத்துல பணம் இல்லை, நம்ம ரொம்பவே இப்படி ஏழ்மையில இருக்கமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத சுகன்யாவும் மறுபடியும் இந்த பக்கம் வந்து பழனி அங்கேயே விட்டுட்டு அவங்களும் தனியா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பாக்குற பழனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.